சாந்தி. மற்றவர்களோட நிலையை புரிந்து கொள்வது, அதாவது எம்பத்தின்னு சொல்கிறது. மற்றவங்க மனநிலையை நாம் அவங்களுடைய நிலையில் இருந்து நம்ம உணர்ந்து கொள்வது ரொம்ப முக்கியமாக இருக்குது. நம்ம ஒரு குடும்பத்தில் இருக்கோம், இல்லை ஒரு குரூப்பாக இருந்து நம்ம ஒரு கம்பெனியில் வேலை பண்ணுறோம் அப்படின்னாலும் சரி, மற்ற மனிதர்களோட மனநிலையை உணர்ந்து செயல்படும் போது தான் அங்கே அமைதியும் வெற்றியும் ஒரு மகிழ்ச்சியும் நமக்கு கிடைக்கும். நமக்கு சில விஷயங்கள் ஒரு பெரிய விஷயமா இருக்காது. நம்ம கூட இருக்கிறவங்களுக்கு சில விஷயங்கள் ரொம்ப பெரிய விஷயமா இருக்குது. இப்போ நம்ம என்ன இந்த ஒரு விஷயத்தை போய் இவ்வளோ பெருசாக எடுத்துக்கிறாங்க, இவ்வளோ ரொம்ப கவலைப்படுறாங்க, இதுக்கு ரொம்ப சின்ன விஷயத்தை கற்றுக்கிறது கஷ்டப்படுறாங்க, இல்லை இதை நினச்சி ரொம்ப பயப்படுறாங்க, குழம்புறாங்க அப்படின்லாம் நம்ம நினைப்போம். ஆனால் அவங்க மனநிலை அப்படி இருக்குது. ஏன் இருக்குது? அவங்களுக்கு நம்ம அவங்க நிலையிலேருந்து பார்த்து அவங்க வளர்ந்த சூழ்நிலை, அவங்களுடைய எஜுகேஷன் படிச்சிருக்கிறது, அவங்க குடும்ப சூழ்நிலை இதெல்லாம் புரிந்து கொண்டு அவங்களுக்கு சரியான ஒரு கைடன்ஸ் நம்ம கொடுத்தோம் அப்படின்னா கொஞ்ச நாளில் நம்ம மிகப்பெரிய நம்ம விரும்பினபடி அவங்கள ஆக்க முடியும். எல்லா வகையிலையும், அது குடும்பத்திலேயோ இல்லை ப்ரொஃபஷன் லெவல்லையோ அவங்கள நம்ம போல் ஒத்துழைப்பு கொடுக்கக்கூடியவர்களாகவும் மாற்ற முடியும். அதுக்கு தேவையானது எல்லாமே ஒரு மனிதனை அவங்களுடைய ஒரு கோணத்திலிருந்து நம்ம புரிந்து கொண்டு அவர்களை வழி நடத்துறது ரொம்ப ரொம்ப அவசியமாக இருக்குது. அதுக்கு நமக்கு கொஞ்சம் பொறுமையும் நிதானமும் அவசியப்படுது. கொஞ்ச நாளில் அப்போ நம்மை போலவே எல்லா விஷயங்களையும் கற்றுக் கொடுத்து அவங்கள எல்லா வகையிலையும் சிறந்தவர்களாக ஆக்கக்கூடிய வெற்றி நிறைஞ்ச ஒரு மனிதனாக கண்டிப்பாக ஆக்க முடியும். ஓம் சாந்தி.